ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,03,041 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25% வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் அட்டகாசமான வாக்குகளை வாங்கி குவிக்கிறது மட்டும் இல்லாமல் 1,00,000 வாக்குகளை 3 நாட்கள் கூட முழுமையாக வந்து முடியல. 2 நாட்கள் கூட முழுமையாக வந்து முடியல. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 வாக்குகளை வந்து கடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கானா வினோத் வந்து அசால்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஓட்டிங் முடிவுகள். அண்ட் ஒன் மோர் என்னென்னா, ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஷார்ட் லிஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ அந்த விதத்தில் கானா வினோத் தான் இப்போதைக்கு நம்பர் 1ல் வந்து இருக்கார். 2வது பொசிஷனில் திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 68,242 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.56% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்களும் டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதாவது செகண்ட் பொசிஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் அப் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆனால் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,077 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.67% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 10%, 11% அப்படிங்கிறது அவங்க போட்ட எஃபெக்டாக இருக்கட்டும், அதே போல் வந்து அவங்க வாங்கிய நற்பெயர்களாக இருக்கட்டும், அவங்க வாங்கிய கெட்ட பெயர்களாக இருக்கட்டும். ஸோ அத்தனை பேர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு அவங்க வாங்கக்கூடிய வாக்குகளை பார்க்கும்பொழுது. 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,154 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.29% இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்குள்ளவே எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கூடவே இருந்த துஷார் அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்கள். வேறு மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால தான் மக்கள் இப்போ வரைக்குமே ஆதரவு கொடுத்து அவங்கள வச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33,159 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.05% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வருது. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா போடுறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு நல்ல கேம் பிளே வந்து பண்ணியிருந்திருக்கலாம். பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கும் அந்த வாய்ப்பு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் போயிடுச்சு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சபரிநாதன் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,022 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.8% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இவருக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்து அதில் ரொம்ப பொறுப்பாக வந்திருக்காருப்பா. சின்ன லிப்ஸ்டிக் கூட அந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்ட சண்டை போட்டுட்ருக்காப்புல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சபரிநாதன். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் கனி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27,453 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.66% இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கன்னிங் கனி, சால்ட்டு கனி, சுகர் கனி அப்படின்னு சொல்லி எத்தனை கனி நாமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே வந்துருக்கலாம். பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனி மாதிரி இனிமையாக வந்திருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டாக வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கனி. 8வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,696 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.24% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. எஃப்ஜே அவர்கள் போட்ட ஒரு போடல மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றிக்கிச்சு விக்ரமுக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். சொல்லப்போனால் அரோராவோட மோசமாக வந்து ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் கீழே இறங்கிட்டாப்புல நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க
வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,197 ஓட்டுகளாகவும் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.87% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஜென்டில்மேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து சேஃபர் ஜோனில் தான் வந்திருக்காங்க. இன்கேஸ் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வேறு யாரும் எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, கனி, விக்ரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜ் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் சுபிக்ஷா வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,069 ஓட்டுகளாகும் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.86% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலையும் ஒன்றுமே இல்லைங்க சொல்கிறதுக்கான. இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை. இன்றைக்கி ரியலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வாரம் அவங்க தான் எவிக்டாக வெளியே போக போகிறாங்க. என்ன ரியலைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாருக்கிட்ட வந்து சில ஐடியாஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. சில பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமை பற்றியும் சில விஷயங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, விஜய் பார்வதி அவர்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க சுபிக்ஷா. ஆனால் இவ்வளோ லேட்டாக ரிசீவ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எப்பவுமே நமக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம எந்த விஷயத்தை வந்து பண்ணுறோமோ இல்லை நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயத்தை தான் எப்பவுமே எடுத்து பேசிக்கிட்டே வந்துருப்பானுங்க. அதுலேயும் வந்து சில பேர்லாம் இருப்பாங்க விக்ரம் மாதிரியான ஆட்கள். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கலாச்சி 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 ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுவானுங்க. அதே மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனால் கூட அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஸோ என்னோடய விஷயத்தில் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு, பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்கிறாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் தான் மீனவ சமுதாயத்துலேருந்து நான் வந்திருக்கேன். யாருமே அதை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணி நான் விளையாடிட்டுருக்கேன். அதை வந்து நான் மக்கள் முன்னிலையில் வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் விக்ரமே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை இதை பற்றி பாடாத செய்யாத அப்படிங்கிற மாதிரி என்னை போட்டு அழுத்திக்கிட்டே வந்திருப்பானுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களே வந்து அன்னைக்கு ஸ்டேஜில் நின்றுட்டு, இல்லைம்மா சுபிக்ஷா நீ நல்லா பண்ணிகிட்ருக்க, உங்கள் சமுதாயத்துக்காக நீ பேசிகிட்ருக்க, அதுக்காக நீ பாட்டு பாடுற, அதுக்காக நீ வந்து செயல்படுற, அதை பற்றி நீ பேசுகிற, யோசிக்கிற அப்படின்னா அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நான் விக்ரமை தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனால் அப்பயாவது அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சுபிக்ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹிண்ட்டு தான். பாப்பா பார்த்துப்பா, தயவுசெய்து வந்து விக்ரம் கிட்ட இருக்காத, வெளியே வந்துடும் அப்படின்னு. ஏன் அதை அவர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து கடலை பற்றி பாடிக்கிட்டே வந்துருக்கு, பீட் பாக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்கு, பாடிக்கிட்டே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஓகேவா? அதை பற்றியே பாடாத, அதை பற்றியே சொல்லாத, ஒரு கட்டத்தில் அதுவே போர் அடிக்க ஆரம்பிக்கும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. ஓகேவா? சுபிக்ஷா கிட்ட. ஸோ அப்போ சுபிக்ஷாவுக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அவங்க சொல்கிறதுக்காகலாம் நம்ம வந்து பாடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் கூடவே இருந்து ஒரு ஆள் வந்து நம்மளை அமுக்கணும் அழுத்தணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாமல் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம அவங்ககிட்ட வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுபிக்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதாவது கண்ணு போனதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.